Hello friends, இது Anto and இது 3-tier architecture. ஸோ இது பார்ட் 2 and இதில் வந்து நான் வந்து டேட்டா ஆக்சஸ் லேயர் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து பேர் வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸோ நான் ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். app_code. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து என்னோடய கோட்ஸ் எல்லாமே app_codeக்குள்ளே வருது, which மீன்ஸ் என்னுடைய கிளாஸ் ஃபைல்ஸ். ஸோ நான் இதையும் நான் இதிலேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ தட் நம்ம வந்து கோர்ஸை கஸ்டமைஸாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம். ஸோ இதில் வந்து கிளாஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து டேட்டா ஆக்சஸ் லேயர் அப்படின்னு அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு கொடுத்துடலாம். சாரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஆட். ஓகே, ஸோ இதை தேவையில்லாத கோட்ஸ்லாம் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ் இது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, டேட்டா ஆக்சஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த இமெயில் ஐடி அப்படி இருக்குல்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கெட் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் என்ன பண்ண போகுது, இந்த default.aspx பேஜில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் லேயருக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் லேயரில் இந்த டிஃபால்ட் பேஜில் இது என்னென்ன இன்புட் கண்ட்ரோல்ஸ் இருக்கோ ஸோ அதை வந்து நான் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் டாப்பில் போய்ட்டு என்னுடைய கிளாஸ் கிளியரை கீழே ப்ரைவேட் ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ நீங்கள் இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்டர்ஸ்கோர் இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் லாஸ்ட் நேம் and private space string underscore email id. ஸோ இந்த பப்ளிக் ப்ரைவேட் இதெல்லாம் பற்றிலாம் வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ஷாப் டியூட்டோரியல்ஸ். ஸோ அது வந்து 120 வீடியோஸ் இருக்கிறதுல. ஸோ அதில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 120 வீடியோ சீரியஸுடைய கண்டினியூ தான் இது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் அங்கே போய்ட்டு ப்ரைவேட் பப்ளிக் வைடு ஸோ இந்த இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இது கீழே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யூஸருடைய வேரியபிள்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் ஆட்ரிபியூட் செட் பண்ணணும். ஸோ கெட் அண்ட் செட் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள். ஸோ பப்ளிக் சேம் ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட் நேம் தரேன். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல முன்னாடி நான் அண்டர்ஸ்கோர் போட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் இந்த கெட்டையும் செட்லேயும் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபஸ்ட் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் ஓப்பன் ப்ராக்கெட் ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் எஃப் நேம். உப்ஸ், ஸ்பெல்லிங் கரெக்டா? யா. அண்ட் இதுக்கு கீழே செட் பண்ணணும். செட். ஸோ நம்ம இதை கரெக்டாக எழுதிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஓகே, நான் ஃபஸ்ட்டு செட்டை முடிச்சிடுறேன். அண்டர்ஸ்கோர் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. யா, டன். ஜஸ்ட் நான் இதை வந்து ஒரு ஸ்பேஸ் அண்ட் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்பெசிஃபையாக இருக்குது. ஓகே, ஃபைன். நான் வந்து இந்த இதை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு இப்போது அப்ளிகேஷன் லேயரில் வந்து தேவையில்லை. அண்ட் இதேமாரி எனக்கு நான் 3 ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது லாஸ்ட் நேம், இங்கே லாஸ்ட் நேம் வரும், இங்கே லாஸ்ட் நேம் வரும், இங்கே லாஸ்ட் நேம் வரும். ஆனால் இங்கே அண்டர்ஸ்கோர் மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் இமெயில் ஐடி. ஜஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் லேயர் வந்து உண்மையிலேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த default.exp நம்மளுடைய ASP பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் இதில் வந்து செட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் லேயரில் இருந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லாட்டு விச் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கெட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ இதில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ அதுக்கான கோட்ஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இதை நம்ம எழுதியிருப்போம். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு நெக்ஸ்ட் லேயர் வந்து பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம இதில் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில். ஸோ இதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமா, அப்டேட் பண்ண போகிறோமா, இல்லை டெலீட் பண்ண போகிறோமா, இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ண போகிறோமா அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் லேயராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி என்ன ஒரு கிளாஸ் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பிஸ்னஸ் ஆக்சஸ் லேயர் ஆர் பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஸோ பிஸ்னஸ் லாஜிக் லேயர் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த நேமை நான் கொடுத்துட்றேன். ஸ்பேஸ்க்கு பதிலாக நான் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கேமல் டைப். ஸோ நான் ஆக்சுவலி என்னுடைய அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையே நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய இந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணணுமோ அதுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் லேயர். ஜஸ்ட் அப்படி மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் லேயர்லேருந்து வர இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்செர்ட் ஆக போதா, அப்டேட் ஆக போதா, டெலீட் ஆக போதா அப்படின்ற டிசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதல்ல மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய இதை வந்து ஜஸ்ட் சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் எழுதணும். ஸோ இதே சிச்சுவேஷனில் நான் வந்து என்னுடைய டேட்டா ஆக்சஸ் லேயரை நான் எழுத வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய டேட்டா ஆக்சஸ் லேயருடைய கிளாஸ் இன்ஃபர்மேஷனை நான் வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பெட்டர் இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் என்னுடைய பிஸ்னஸ் லாஜிக் லேயரை. ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங். ஸோ இதை நான் வந்து சம் இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் எப்படி எழுதுறேன், இன்சர்ட் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு நான் வேல்யூ சம் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளே நான் இன்ஃபர்மேஷனை இப்போ பாஸ் பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய அப்ளிகேஷன் லேயரில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேமை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய அப்ளிகேஷன் லேயருடைய கிளாஸ் நேம். ஸோ அப்ளிகேஷன் லேயர். ஸோ என்னுடைய பிஸ்னஸ் லேயருக்கு, இந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்கு இந்த அப்ளிகேஷன் லேயர்லேருந்து இன்ஃபர்மேஷன் இன்புட்டாக வருது. ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இது விச் மீன்ஸ் இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து யூசர் ஆப்ஜெக்ட்னு போடுறேன். யூசர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். விச் மீன்ஸ் என்னோடய அப்ளிகேஷன் லேயரில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் பேராமீட்டர்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதை வந்து நான் அங்கேருந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய டேட்டா ஆக்சஸ் லேயரில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி பண்ணல. விச் மீன்ஸ் அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை நான் இங்கே ஆக்சுவலி யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் இருந்து தான் நம்மளுடைய டேட்டா ஆக்சஸ் லேயருக்கு இன்புட் போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் கோட். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய டேட்டா ஆக்சஸ் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயர்லேருந்து டேட்டா ஆக்சஸ் லேயருக்கு நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து லைனாக அந்த கோட் தான் எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா போயிட்டு டேட்டா ஆக்சஸ் லேயரை க்ரியேட் பண்ணிக்கணும். டேட்டா ஆக்சஸ் லேயர். ஸோ இப்போ நம்ம தேர்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா ஆக்சஸ் லேயர் ரெடி ஆகிடுத்து. அண்ட் இப்போ இங்கே வந்து நான் தேவையில்லாத இந்த கோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து system.data.sql client வேணும். system.client SQL client. ஓகே, அண்ட் இந்த தேவையில்லாத கோட்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து SQL கனெக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இது
வந்து SQL connection. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் நம்மளுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்ன வர போகுதுன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜர். நான் இதை மிஸ் பண்ணுறேன், டாட் டேட்டா மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், டாட் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இப்போ என்னால் கான்ஃபிகரேஷன் மேனேஜரை எடுக்க முடியும். டாட் ஆப் செட்டிங்ஸ் அண்ட் என்னுடைய ஆப் கோடில் நான் வந்து ஆப் செட்டிங்ஸ் ஆட் பண்ணல. ஸோ என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க்கு கீழே நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆப் செட்டிங்ஸ் அண்ட் இங்கே ஆட் ஸ்பேஸ் இதோடைய கீ வந்து என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 டயர் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படி நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு வேல்யூ வந்து இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய டேட்டா சோர்ஸ். ஓகே ஃபைன், ஜஸ்ட் இது காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் இட். ஈக்குவல் கான்ஃபிகரேஷன் மேனேஜர். ஸோ நிறைய பேர் வெறும் கான்ஃபிகரேஷன் மட்டும் போட்டுருவாங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜர் பண்ணணும். டாட் ஆப் செட்டிங்ஸ் அண்ட் இதில் வந்து 2 டபுள் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் இது நடுவில் வந்து நம்மளுடைய என்ன கனெக்ஷன் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ நம்ம வெப் டாட் கான்ஃபிகில் இங்கே எழுதிருப்போம்ல ஆப் செட்டிங்ஸ்க்குள்ளே. ஓகே, இதை காப்பி பண்ணி நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அண்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய கனெக்ஷன் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுத வேண்டியதுதான், விச் மீன்ஸ் இன்சர்ட்டுக்கான ஃபங்க்ஷன். ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் insert record open and close bracket போட்டு just அஃப்கோர்ஸ் நான் இங்கே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் எம்டியாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் இருந்து டேட்டா ஆக்சஸ்க்கு வந்து இன்புட் வரும். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷனை நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இதை நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து என்னோடய பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் தான் நான் வந்து என்னுடைய ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ண போகிறேன். பட் அட் த சேம் டைம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய இதில் வந்து நான் வந்து பேராமீட்டராக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக என்னுடைய இன்சர்ட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ள சேம் என்னுடைய ஆப்ஜெக்ட் லேயர் என்னுடைய அப்ளிகேஷனில் இருக்க இன்புட்ஸை நான் இதுக்கு கொடுத்தாக்கணும். ஸோ ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னால் வந்து அப்ளிகேஷன் லேயருக்குள்ளே இருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ் விச் மீன்ஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இது எல்லாத்தையும் என்னால் இந்த டேட்டா ஆக்சஸ் லேயருக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன். SQL connection con equals நீங்கள் இதுக்கு என்ன வேணால் கொடுத்தலாம். நான் ஜஸ்ட் con அப்படின்னு கொடுத்துருக்கேன். கனெக்ஷன் ஈக்குவல் டு என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் உள்ளே வரும். அண்ட் என்னுடைய கனெக்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே என்னுடைய SQL கமாண்ட் எழுதிக்கிறேன். SQL command equal to cmd equal to new SQL command and open and close bracket and இங்கே வந்து டபுள் கோட்ஸ் காலன் என்னுடைய கனெக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுடைய SQL வழக்கம் போல் SQL query வரும். ஸோ என்னோடய SQL query என்னென்னா insert into என்னுடைய டேபிள் நேம் user information.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்கியூஎல் கியூரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் நேம் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ தட் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கும். அண்ட் என்னுடைய லாஸ்ட் நேம். ஸோ இந்த வேல்யூலாம் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அண்ட் இமெயில் ஐடி. ஸோ 3 காலம்ஸ். ஸோ மேக் ஷுவர் நான் எதுக்கு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன்னா நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சின்ன சின்ன நேமாக இருக்கனால உங்களுக்கு நோ ப்ராப்ளம். இன் கேஸ் நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து காலம் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் காப்பி பேஸ்ட் வில் பி பெட்டர். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து எப்போவுமே வந்து என்னுடைய இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் என்னோடய இன்புட்ஸ் என்னவோ அதை நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிப்பேன். இந்த முன்னாடி மட்டும் அட் சிம்பிள் போட்டுப்பேன். ஓகே, இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ சிஎம்டி டாட் பேராமீட்டர் டாட். ஸோ இதுக்கு நான் ஆட் வித் வேல்யூ நான் எதுக்கு போகிறோன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து ஹேக்கபிளாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ என்னோடய ஃபஸ்ட் வேரியபிள் என்னுடைய எஃப் நேம் அட் என்னுடைய ஃபஸ்ட் நேம் எஃப் நேம். ஸோ மேக் ஷுவர் இங்கே இருக்கிறதும் சேமாக இருக்கணும் நேம். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலி என்னோடய டிஃபால்ட் பேஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷனை நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் ஆக்சஸ் லேயருக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் லேயர். நம்ம இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் பேராமீட்டர்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நான் டேட்டா ஆக்சஸ் லேயருக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணேன், என்னுடைய பேராமீட்டர் வந்து அப்ளிகேஷன் லேயர் ஆப்ஜெக்ட் ஏஎல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஏஎல் மூலியமாக என்னால் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் லேயரில் இருக்க இன்ஃபர்மேஷனை கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னுடைய ஆப்ஜெக்ட் டாட் ஏஎல் டாட் என்னுடைய ஃபஸ்ட் நேம் ஃபைன். ஸோ அதேமாதிரி இது என்னுடைய செகண்ட் இது டாட் பேராமீட்டர்ஸ் டாட் ஆட் வித் வேல்யூ அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் டபுள் கோட்ஸ் காலன். ஸோ என்னோடய ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நான் பாஸ் பண்ணிடுறேன் டாட் லாஸ்ட் நேம். அண்ட் இந்த இடத்துல வந்து அட். ஸோ இது வரும் லாஸ்ட் நேம் ஃபைன். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து இமெயில் ஐடி சேம் இதுலேயும் இமெயில் ஐடி. ஓகே, அண்ட் இது இன்னும் முடியல. இதுக்கு கீழே கமாண்ட் டைப் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னுடைய கமாண்ட் டைப் வந்து டெக்ஸ்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்னு போடக்கூடாது, ஸ்டோர் ப்ரொசீஜர்னு போட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து டேரெக்டாக எஸ்கியூஎல் யூஸ் பண்ணனால நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் இந்த இடத்துல ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டில் கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் கியூரி. ஓகே, அண்ட் ஃபைனலி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்சர்ட் கமாண்ட் வந்து விச் மீன்ஸ் டேட்டா ஆக்சஸ் லேயர் வந்து உண்மையிலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பி பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்கு வரலாம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண அந்த வந்து டேட்டா விச் மீன்ஸ் டேட்டா ஆக்சஸ் லேயர் இருக்குல்ல, ஸோ இந்த கிளாஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து இன்செர்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிசிஷன் மேக்கிங் லேயர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சொல்ல போகிறோம் நம்ம வந்து இது வந்து இன்செர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் டேட்டா ஆக்சஸ் லேயரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டேட்டா ஆக்சஸ் லேயருக்கு போய் அங்கே வந்து இன்செர்ட் கமாண்ட் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய இந்த கிளாஸ் நேம் எழுதிக்கிறேன். டேட்டா ஆக்சஸ் லேயருடைய கிளாஸ் நேம் பப்ளிக் கிளாஸ் எழுதியிருக்கேன்ல. ஸோ இந்த கிளாஸ் நேமை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் இதில் நீங்கள் என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போடுறேன். டேட்டா ஆக்சஸ் லேயர் ஷார்ட் ஃபார்மில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன்லேயே நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எழுதும் போதும் சரி இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும். ஸோ நியூ ஒரு இன்ஸ்டன்ட் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இங்கே ரிட்டர்ன் எம்டி இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய
டேட்டா ஆக்சஸ் லேயரில் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த இடத்துல ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் டேட்டா ஆக்சஸ் லேயர் டாட். ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் ரெக்கார்ட் நான் என்னோட ஃபங்க்ஷனிங் ஆட்டோமேட்டிக்காக இங்கே விசிபிள் ஆகும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ள இப்போ நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் லேயரில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் என்னுடைய இந்த பர்டிகுலர் யூசர் ஆப்ஜெக்ட் இங்கே உள்ள வரப்போகுது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் லேயர் முடிச்சு, அப்ளிகேஷன் லேயர் முடிச்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு பாக்கி இருக்குது. நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லவே இல்லை. அதாவது எப்படி இந்த default.expx பேஜிலேருந்து இந்த அப்ளிகேஷன் லேயருக்கு நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து நான் இன்ஃபர்மேஷனை டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேனே தவிர, விச் மீன்ஸ் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேனே தவிர, இங்கேருந்து .aspx பேஜ் விச் மீன்ஸ் நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைனில் இருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு எப்படி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க உள்ளே இருக்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத நான் வந்து சொல்லவே இல்லை. ஸோ அது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் சிம்பிள், நம்முடைய கோட் பிகன் ஃபைலுக்கு போயிட்டு ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை எழுதுவோம். ஸோ அதுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த இந்த அப்ளிகேஷன் லேயர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த அப்ளிகேஷன் லேயருடைய கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வச்சு ஒரு நியூ இன்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இந்த பட்டன் கிளிக்குள்ளே. ஸோ இது வந்து நான் அதுக்கு பேர் வந்து obj application underscore layer அப்படின்னு ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஈக்குவல் டு நியூ அப்ளிகேஷன் லேயர். நீங்கள் ஏதாவது சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஓகே, ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல obj application layer dot first name equals. ஸோ இப்போ வந்து txt. ஸோ என்னுடைய இந்த ஃபஸ்ட் நேமை வந்து நான் கொடுக்குறேன் டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஒரு கோட் மூலயமா நம்ம வந்து என்னுடைய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை என்னுடைய அப்ளிகேஷன் லேயருக்குள்ளே இருக்க எஃப் நேம் அப்படின்ற நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுக்கு நான் வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய டிசைன் பேஜ் default.aspx பேஜில் இருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி என்னுடைய நான் 3 இதுக்கும் செய்கிறேன். ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷன் லேயர் டாட் லாஸ்ட் நேம் equal to txt, which means there's a text box. So last name dot text, and same object layer dot email equal to txt dot email text box dot text semicolon. ஓகே, ஸோ இப்போ இதுவே முடிஞ்சிருது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் லாஜிக் லேயரை வந்து கால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் இருக்க இந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னால் கால் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து பிஸ்னஸ் லாஜிக் லேயர் ஈக்குவல்ஸ் நியூ பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம வந்து சம் இன்ஃபர்மேஷனை இப்போ கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் லாஜிக் லேயர் ஜஸ்ட் அந்த ஒரு இன்ஸ்டன்ட் நேம் டாட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்சர்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. விச் மீன்ஸ் நம்மளுடைய இந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் லேயர். ஓகே, இப்போ ஃபுல் கோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இப்போது நம்ம வந்து டிஃபால்ட் பேஜில் இருக்கோம். ஸோ அதுலேருந்து அப்ளிகேஷனில் இருக்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு சேம் டைம்ஸ் என்னுடைய பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் இன்செட் அங்கே தான் இன்செட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து இன்செட் இன்ஃபர்மேஷன் விச் மீன்ஸ் அதுதான் டிசிஷன் மேக்கிங் லேயர். ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். அதுக்கு இன்புட் வந்து என்னோடய அப்ளிகேஷன் லேயரை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இதனால தான் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட் பேஜ்லேருந்து அப்ளிகேஷனுக்கு லேயருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அப்ளிகேஷன் லேயர்லேருந்து நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்கு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பாஸ் ஆகுது. ஸோ அதேமாதிரி நம்ம இன்புட் பேராமீட்டர்ஸ் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பிஸ்னஸ் லாஜிக் லேயர்ஸ்க்கு எங்கேருந்து இன்புட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிஸ்னஸ்
லேயர் லாஜிக்கில் இருந்து டேட்டா ஆக்சஸ் லேயருக்கு போகுது. ஸோ அங்கே ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் இங்கே கெட் பண்ணி அதில் வந்து இன்செர்ட் பண்ணுமா அப்டேட் பண்ணுமா அப்படின்றத வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் இன்செர்ட் கமாண்ட் அதில் எழுதி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ இது வந்து இன்செர்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா ஆக்சஸ் லேயர்லேயே நம்ம கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கோம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் போட்டு பர்ஃபெக்டாக இன்செர்ட் பண்ணுறது எழுதி வச்சுருக்கோம். விச் மீன்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய. ஸோ ஆல்மோஸ்ட் எரர் வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் வாட்டி எப்படி டெவலப் பண்ணால் நம்மளுக்கு எப்படி எரர் வரும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எரர் வரலன்னா நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஆண்டோ சுஜேஷ் என்னுடைய இமெயில் ஐடி சேவ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போது ஆயிடுது. ஜஸ்ட்டு நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்செர்ட் ஆகிடுச்சு. ஸோ சேவ் பண்ணோன்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் லோடு தான் ஆச்சு. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இங்கே இன்செர்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல txt. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் சேவ் ஆன உடனே என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். இமெயில் ஓகே .text. அண்ட் ஒரு லேபிள் ஒன்று போட்டுக்கலாம். இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுது அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு லேபிள். அண்ட் இதுக்கு வந்து ரிசல்ட் லேபிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரிசல்ட் லேபிள் .text. Information saved. And இதோடைய font size கொஞ்சம் increase பண்ணிக்கலாம் so that medium. கலர் வந்து green கொடுத்துக்கலாம். black கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கொடுக்கலாம். பேக் கலர் எல்லோ. ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டூ சுஜேஷ் சேவ். ஸோ இன்ஃபர்மேஷன் சேவ். ஸோ நம்ம டேட்டா பேஸ்லேயும் பார்த்தா செகண்ட் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷனை இன்செர்ட் பண்ண முடியும். எப்படி 3 டயர் யூஸ் பண்ணி. ஸோ ASP.NET வெப் அப்ளிகேஷனில். ஸோ இதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ 3 டயர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் தான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிலாம் இந்த வீடியோ திரும்பி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் என்னோடய ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டு இதோடைய ஐடி sujeshantoji@gmail.com. ஸோ இதோடைய மெயில் ஐடி. ஸோ இதையும் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபேஸ்புக்கில் இருப்பேன். ஸோ ஃபேஸ்புக்கில் இது பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.